வெல்கம் டு கோட் எக்ஸ்பிரஸ் சேனல். ஸோ இன்னைக்கு டாப்பிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பைத்தான் பற்றினா பேசிக்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதாவது பைத்தானில் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டர்ஸ் அண்ட் எக்ஸ்பிரஷன்ஸ் இருக்குது. அந்த ஆப்ரேட்டர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு குரூப் ஆஃப் வேல்யூஸ் நம்ம சம் கால்குலேஷன் பண்ண போகிறோம் அப்படின்றதுனா நம்ம அந்த ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்றதுலாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். லைக் வந்து பார்த்தீங்கன்னா அர்த்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் அண்ட் கம்பேரிசன் ஆப்ரேட்டர்ஸ் அண்ட் லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் இந்த மாதிரி 3 கேட்டகரிஸ் இருக்குது. இந்த அர்த்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் அண்ட் மாடுலஸ் அப்படின்றது எல்லாமே அர்த்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ்க்கு கீழே வரும். அண்ட் கம்பேரிசன் ஆப்ரேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு, டபுள் ஈக்குவல் டு, அண்ட் கிரேட்டர் தென், லெஸ் தென் ஆர் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு, அண்ட் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு, அண்ட் நாட் ஈக்குவல் டு. ஸோ இந்த மாதிரி கம்பேர் பண்ணுற வேல்யூஸ் எல்லாமே இந்த கம்பேரிசன் ஆப்ரேட்டர்ஸ்க்குள்ளே வரும். அண்ட் லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ். லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அண்ட், ஆர், அண்ட் நாட் அப்படின்றது இருக்குது. அதாவது 2 வேல்யூ ட்ரூவாக இருந்துச்சுன்னா அது வந்து அண்ட் ஆப்ரேட்டர்னு சொல்லுவோம். அது வந்து ட்ரூன்னு ஆன்சர் டிஸ்பிளே பண்ணோம். இதே ஒரு வேல்யூ ட்ரூவாக இருந்து இன்னொரு வேல்யூ ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா அது ட்ரூன்னு நமக்கு அவுட்புட்டில் ஷோ பண்ணும். அது வந்து பார்த்தீங்கன்னா ஆர் ஆப்ரேட்டர்னு சொல்லுவோம். ஏதாவது எய்தர் ஒரு வேல்யூஸ் வந்து நமக்கு ட்ரூவாக இருந்தாலே ட்ரூன்னு எடுத்துக்கிறோம். அண்ட் ஆப்ரேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 2 வேல்யூமே ட்ரூவாக இருந்தால் மட்டும் தான் ட்ரூன்னு எடுத்துக்கிறோம். ஆல்செல்ஸ் நமக்கு ஃபால்ஸ்னு ஷோ பண்ணும். எதுன்னு பார்த்தீங்கன்னா அண்ட் ஆப்ரேட்டர். நாட் ஆப்ரேட்டர் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஸோ அப்படியே ஆப்போசிட், ஏதாவது ஒரு சிங்கிள் வேல்யூ தான் இருக்கும், அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக சொல்லும். இதே ட்ரூன்னு இருந்துச்சுன்னா ஃபால்ஸ்னு சொல்லும், ஃபால்ஸ் இருந்துச்சுன்னா ட்ரூன்னு சொல்லும். அதாவது 1னா 0, 0னா 1ன்னு டிஸ்பிளே பண்ணும். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நாட் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் ஃப்ளோ அண்ட் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குது. அதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து நமக்கு திரும்ப திரும்ப ஐட்ரேஷனாக நமக்கு நடக்கணும், கண்டிஷனை செக் பண்ணி அப்படின்னா இந்த லூப்ஸ் அப்படின்ற அந்த கான்செப்ட் வந்து நமக்கு தேவைப்படும். அதாவது இஃப்எல்ஸ் அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஒரு கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் இஃப்க்குள்ளே பாஸ் பண்ணும், அப்படி இல்லைன்னா எல்ஸ்ன்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளே பாஸ் பண்ணும். அண்ட் எல்ஸ் இஃப் அப்படின்றது இருக்குது. அதாவது இஃப்ல ஃபெயிலான கண்டிஷனை வந்து நம்ம திரும்ப கிராஸ் செக் பண்ணுறதா இருந்துச்சுன்னா டேரெக்டாக எல்ஸுக்கு போகாமல் அப்போ எல்ஸ் இஃப் அப்படின்ற ஒரு கண்டிஷன் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் லூப் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு கண்டிஷன் வந்து செக் பண்ணுறது, இனிஷியலைஸ் பண்ணுறது, அண்ட் கண்டிஷனை செக் பண்ணுறது, அண்ட் இன்க்ரிமெண்ட் பண்ணுறது, அது எல்லாமே நம்ம சேம் லைன்லேயே கொடுத்து நம்ம ப்ரோக்ராம் வந்து ரன் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ அது எல்லாமே ஃபார் லூப்னு சொல்லுவோம். இதே ஒயில் அண்ட் டூ ஒயில் இருக்குது. இந்த ஃபார் லூப்பில் நம்ம எல்லாமே சேம் லைனில் கொடுத்தது மாதிரி இல்லாமல் இதில் வந்து பார்த்தீங்கன்னா வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறது, அண்ட் கண்டிஷனை செக் பண்ணுறது, அண்ட் இன்க்ரிமெண்ட் பண்ணுறது, இது எல்லாமே நம்ம தனித்தனியாக கொடுக்கறது தான் இந்த ஒயில் அண்ட் டூ ஒயில்ன்றது. அதாவது ஃபஸ்ட்டு கண்டிஷனை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ரோக்ராம் வந்து எக்ஸிக்யூட் பண்ணி இன்க்ரிமெண்ட் பண்ணுச்சுன்னா அதுக்கு பேர் ஒயில் லூப் அப்படின்னு சொல்லுவோம். ஃபஸ்ட்டு கண்டிஷனே செக் பண்ணாமல் எடுத்தோடனே ப்ரோக்ராமை வந்து எக்ஸிக்யூட் பண்ணிடும், அதுக்கப்புறமா இன்க்ரிமெண்ட் பண்ணி கண்டிஷனை செக் பண்ணுச்சுன்னா அதுக்கு பேர் டூ ஒயில் லூப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது எல்லாமே நம்ம கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்ஸில் வரும் பைத்தான் வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு பைத்தான் ரிலேட்டடாக ஏதாவது டாபிக்ஸ் லேர்ன் பண்ண நினச்சிங்கன்னா நம்ம கோட் எக்ஸ்பிரஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.